Hi, NCRT, Grade 11, Chapter 8, Redox reactionsல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.11. Whenever a reaction between an oxidizing agent and reducing agent carried out, a compound of lower oxidation state is formed when if the reducing agent is taken in excess, right? And the higher oxidation state is formed if the oxidizing agent is in excess அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் வித் 3 இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுகிறேன். பாஸ்பரஸ் ஆக்சுவலாக அது P4 தான் வரணும் நமக்கு. ரைட்டா? இருந்தாலும் இப்போதைக்கு சிங்கிளாக எழுதிக்கிறேன். பாஸ்பரஸ் ப்ளஸ் Cl2 வில் ஃபார்ம் PCl5 அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் எழுதிக்கலாம். அதே மாதிரி பாஸ்பரஸ் ப்ளஸ் Cl2 வில் ஃபார்ம் PCl3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்? இங்கே 5 வர்றதுனால we can multiply it with 5 2s are 10. அப்போ இங்கே 2, அப்போ இங்கே 2 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து 3 எடுத்துக்கலாம், அண்ட் இங்கேயும் 2, இங்கேயும் 2 எடுத்துக்கலாம். ஸோ முதல் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாஸ்பரஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கன்வர்ஷன் பாருங்கள். பாஸ்பரஸ் நமக்கு 0லேருந்து +5 போயிருக்கு. ஸோ இங்கே 0, இங்கே எப்படி இருக்குது நமக்கு +5 அப்படின்னு இருக்குது. அப்போ இது ஆக்சிடேஷன். அண்டு குளோரின் நமக்கு ரிடியூஸ் ஆகுது. அப்போ குளோரின்றது நமக்கு ரிடக்ஷன். இப்போ நம்ம யாரை எக்ஸஸாக எடுக்கிறோம்? குளோரினை எக்ஸஸாக எடுக்கிறோம். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம எக்ஸஸாக எடுக்கும்போது அதோடைய லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் நமக்கு என்ன ஆகும்? இது ஸ்டெபிளைஸ் ஆகுது. ரைட்டா? இதே வந்து நான் வந்து அதே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நான் அதிகமாக எடுக்கும்போது எனக்கு வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் நமக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நான் எங்கே எடுக்கிறேன்? ஸோ பாஸ்பரஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இது வந்து ரிடக்ஷன் ஆகிறதுனால Cl தான் நமக்கு என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. ஸோ அப்போ இங்கே யார்? Cl ஆக்சிடைசிங் ஏஜென்ட் முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இங்கே நான் யாரை எக்ஸஸாக எடுத்திருக்கேன்? ஃபஸ்ட் ரியாக்ஷனில் குளோரின் தான் எக்ஸஸாக எடுத்திருக்கேன். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்டை நான் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகணும். ஸோ இங்கே நான் யாரை எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன் அப்படின்னா குளோரினை எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ரைட்டாப்பா? இங்கே குளோரின் எக்ஸஸ். குளோரின்றது நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஆஃப் ஹையர் ஆக்சிடைஸ் ஸ்டேட் ஃபார்ம் +5ல் இருக்குது. இப்போ இதே குளோரினை கம்மியாக எடுத்துகிட்டு பாஸ்பரஸே நான் இங்கே நிறையா எடுத்திருக்கேன். அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அதிகமாக எடுக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இதோடைய லோயர் ஆக்சிடைஸ் ஸ்டேட் +3ல் வருது. ரைட்? இது எதனால் நடக்குது அப்படின்னா, இப்போ நான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நான் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது, குளோரினை எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது இது என்ன ஆகும்னா நமக்கு அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை இன்னும் ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணுறதுனால, ஏன்னா Cl நிறையா இருக்கிறதுனால ஃபர்தராக அந்த பாஸ்பரஸை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆக்சிடைஸ் பண்ணிடுது +5 வரைக்கும். இதே நான் கம்மியாக எடுக்கும்போது இங்கே என்ன ஆகுது? அத்தனை Cl இருக்குல்ல, இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகாது? அது அந்தளவுக்கு ஆக்சிடைஸ் ஆகாது. இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இதே மாதிரி பார்க்கலாம். CO2 வச்சு பார்க்கலாம். C + O2 gives CO2, ரைட்? அண்ட் இதில் வந்து ஆக்சிஜன் நான் எக்ஸஸாக எடுத்திருக்கேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா CO2ன்னு ஃபார்ம் ஆகும். முதல்ல இதில் ரெடாக்ஸ் பாருங்கள். இது வந்து 0லேருந்து +4. அப்போ இது என்ன சொல்லுவோம் நம்ம? ஆக்சிடேஷன். அண்ட் ஆக்சிஜன் வந்து 0லேருந்து -2 அண்ட் இது ரிடக்ஷன். அப்போ இங்கே O2 அப்படின்றது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. O2 அப்படின்றது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. அண்ட் கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இது கார்பன் +4ல் இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சிஜனை எக்ஸஸாக எடுக்கிறேன். ஸோ அப்போ ஆக்சிஜன் எக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு இது CO2 ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இதோடைய 0லேருந்து +4 ஆக்சிடைஸ் ஸ்டேட், ஹையர் ஆக்சிடைஸ் ஸ்டேட்டு ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கிவ்ஸ் ஹையர் ஆக்சிடைஸ் ஸ்டேட். இப்போ இதே கார்பனை நான் எக்ஸஸாக எடுத்துக்கிட்டு இது எக்ஸஸ் ப்ளஸ் O2 நான் ஆட் பண்ணுறேன்ப்பா. 2 கார்பன் + O2. இப்போ வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டை நான் எக்ஸஸாக எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா அது 2CO. அதாவது கார்பனை வந்து +2 ஆக்சிடைஸ் ஸ்டேட்டில் ஃபார்ம் பண்ணுது, விச் இஸ் அ லோயர் ஸ்டேட்டு. அப்போ நான் ரெடியூசிங் ஏஜென்ட் அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகுது? லோயர் ஆக்சிடைஸ் ஸ்டேட் எனக்கு ஃபார்ம் ஆகுது. இதே நம்ம வந்து கேக்கும் ஆக்சிஜன் நடுவில் பார்க்கலாம். இப்போ சேம் ரியாக்ஷன் கவனிங்க. இப்போ வந்து K + O2 gives K2O. அப்போ இங்கே 2 டைம்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். ரைட்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு K2O ஃபார்ம் ஆகுது. அண்ட் K வந்து நமக்கு இங்கே +1ல் இருக்குது.
அண்ட் ஆக்ஸிஜன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 0ல இருக்கு. அண்ட் இங்கே 0 to +1 ஆக்சிடேஷன் அண்ட் 0 to -2 பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன். ஸோ இது ரிடக்ஷன். அப்போ O2 ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் K பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட். ரைட். ஸோ இப்போ நான் இங்கே வந்து எனக்கு இங்கே வந்து -2ல எனக்கு இதை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கு இல்லையா? அப்போ ஆக்ஸிஜனை அதோடைய ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கு. ரைட். இப்போ அதே இன்னொரு ரியாக்ஷன் இங்கே எழுதுறேன் பாருங்கள். K + O2 will form ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2K + O2 will form K2O2. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி 2வது ஃபார்ம் எழுதுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது 0 அண்ட் இங்கே +1 இது ஆக்சிடேஷன் அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே 0 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -1. ஸோ இது ரிடக்ஷன். அப்போ ஆக்ஸிஜன் இங்கே என்னது O2 ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் K அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது ரெடியூசிங்காக இருக்குது. இப்போ இங்கே ரேஷியோ ரியாக்டிங் ரேஷியோ பாருங்கள். இங்கே வந்து 4 டைம்ஸ் நான் எடுக்கணும். அப்போ இங்கே ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:2 ரேஷியோ. இங்கே பார்த்தீங்கன்னா 2:2 ரேஷியோ. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஆக்சிடைசிங் ஆகுது இல்லையா அந்த K. ஸோ அது நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்டை நான் எக்ஸஸாக எடுக்கிறேன். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்டை நான் எக்ஸஸாக எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகணும் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரணும். ஸோ பாருங்கள் லோயர் ஆக்சிடேஷன் என்ன இருக்குது -2. ரைட்டா? இதே நான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அதிகமாக எடுக்கும்போது அதாவது O2 நமக்கு என்ன ஆகணும் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரணும். ஸோ ஹையர் ஆக்சிடேஷன் இருக்குது -1. ஏன்னா -ல வரும்போது -2ஓட -1 தான் பெருசு. ஸோ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் நமக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும். மொத்தம் நமக்கு இங்கே 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒன்று பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு அண்ட் ட்ரைக்ளோரைடு ஃபார்மேஷன், அடுத்து CO2CO ஃபார்மேஷன். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஆக்சைடு அண்ட் பொட்டாசியம் பெராக்சைடோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை கிளியர் பண்ணிக்கலாம். ரைட். தேங்க்யூ.